அலைமோதும் கடலருகே அமைந்த எம் ஹான்லி கல்லூரி வளாகமெங்கும் எம்மோடு கைகோர்த்து நடைபயின்று இன்று எட்டா தொலைவில் உள்ள தோழர்கள் நினைவாக தாயின் மடி விட்டிறங்கி தந்தையின் கைபற்றி தவ்வலாய் நாங்களும் தரணியில் கால் பதிக்க இனம் புரியா பயத்துடன் இன்னதென்றறியா மகிழ்வுடன் பாடசாலைக்குள் புகுந்த வேளையிலே கூடவே அங்கே எங்களைப் போலவே புது புது முகங்கள் பலவாறாக புதியதோர் உலகின் திறவுகோலாக பாலகப் பருவத்தில் வெவ்வேறு பள்ளிகள்தான் மீசை முளைக்கா பதின்ம பருவத்தின் ஆசையுடன் நாங்கள் கற்கச் சேர்ந்தோம். கடலோசை ஒலிக்கும் அந்த ஹான்லி கல்லூரியில் கடலதை வென்றிட்ட கடற்புறா காலம் அது. படைக்கல விசையினால் இடம்பெயர்ந்த கல்லூரிக்கு அடைக்கலம் தந்ததுவோ புற்றலை மகா வித்தியாலயம். படைக்கல விசையினால் இடம்பெயர்ந்த கல்லூரிக்கு அடைக்கலம் தந்ததுவோ புற்றலை மகா வித்தியாலயம். ஆதலால் ஏனோ 87 முதல் 90 வரை அந்த கடலோசை எங்கள் காதில் விழவில்லை. அரும்பு மீசை முகத்தில் தெரிய நாம் விரும்பும் நீச்சல் மேலும் இணைத்தது. கொட்டுக்கேணி, புட்டளை கேணி, முறாவில் குளம் மட்டுமா? இல்லை, அந்த வல்லிபுர கோவில் குளமும் தான் எங்கள் நீச்சல் தடாகமானது. கல்வி கற்றது கான்லியில் மட்டுமல்ல, எங்கள் கல்வி சாலைகளாயிருந்த தனியார் கல்வி நிலையங்களும் தான். பருத்தித்துறையில் சயின்ஸ் சென்டர், CME, மணியம், கோபால், புலோலி எடியூகேஷன் சென்டர், ரவி, சதாபொன், கேம்பிரிட்ஜுடன் லெண்டியடி சயின்ஸ் சென்டர். இங்கெல்லாம் கல்வியுடன் கிரிக்கெட்டும் இணைந்திருக்கும். ஒவ்வொன்றிற்காயும் ஒரு கிரிக்கெட் அணியும் அங்கிருக்கும். அவற்றுக்கிடையேயான ஆட்டங்களும் அங்கே பிரபல்யமடையும். கிரிக்கெட் மட்டுமல்ல, கிட்டிப்புள்ளு கிளித்தட்டுடன் மாபிள்கள் அடித்தும் மகிழ்ந்து நாம் இருந்தோம். கிரிக்கெட் மட்டுமல்ல, கிட்டிப்புள்ளு கிளித்தட்டுடன் மாபிள்கள் அடித்தும் மகிழ்ந்து நாம் இருந்தோம். நட்பெனும் உறவு தலைக்கையிலே செல்ல சண்டைகள் பலவும் வந்ததுண்டு, அதில் பல மண்டைகள் சிலவும் உடைந்ததுண்டு. நட்பெனும் உறவு தலைக்கையிலே செல்ல சண்டைகள் பலவும் வந்ததுண்டு, அதில் மண்டைகள் சிலவும் உடைந்ததுண்டு. காதலர் கொள்ளும் ஊடலை போன்றே அடுத்த நாளிலே அது மறைந்துவிடும். அங்கு கடுத்த கோபமும் மறைந்துவிடும். அன்று எமக்கான உலகென அது விடிய என்றும் நிரந்தரமென்றே நினைத்திருந்தோம். இன்று 50 வயதிலே கூடுகின்றோம். ஐயகோ சிலரை காணல்லையே. பாதி வழியிலே எம்மை பரிதவிக்க விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கு சென்றீர்கள்? தாயக விடியலில் வேள்வியில் தம்முயிரை ஆகுதியாய்ச் சொரிந்தோரோ, உம்மை எப்படி நாம் மறைப்போம்? விழிகளில் நீர் சொரிய உம்மை ஏந்துகின்றோம். தாயக விடியலின் வேள்வியிலே தம்முயிரை ஆகுதியாய்ச் சொரிந்தோரே, உம்மை எப்படி நாம் மறப்போம்? விழிகளில் நீர் சொரிய உம்மை ஏந்துகின்றோம். பாதி வழிதனிலே காலனிட்ட விதியால் விழிமூடிக் கொண்டோரே, உம்மை நாம் மறவோம். நீவீர் எம் நினைவில் என்றும் உயிர் வாழ்வீர். எமது 50வது அகவையில் நாமெல்லாம் கால் பதித்து எமது இளமைக்கால நினைவுகளை மீட்டிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் எம்முடன் ஒன்றாக ஹான்லி கல்லூரியில் கற்ற பின்னர் வெவ்வேறு காலப்பகுதிகளில் எமையெல்லாம் விட்டு மீளா துயிலில் ஆழ்ந்துவிட்ட எம் நண்பர்களை இப்போது ஒவ்வொருவராக நினைவு கூறுவோம். கணபதி பிள்ளை சுபேந்திரன் எங்களுடன் படித்த மாணவர்களில் முதலாய் தாயக விடுதலைக்காய் தன்னுயிர் இருந்த மாவீரன் அமரர் கணபதி பிள்ளை சுபேந்திரன். தம்பசிட்டியை பிறப்பிடமாக கொண்ட சுபேந்திரனுக்கு 2 மூத்த சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உண்டு. இவன் நம்முடன் டீட் பிரிவில் படித்தவன்.
கிளிநொச்சி ஆனகிரவு படைத்தள தொகுதி மீதான ஆகாய கடல்வழி தாக்குதல் நடவடிக்கைகளில் தடை முகாம் மீதான தாக்குதலில் 11 ஜூலை 1991 அன்று இவன் வீரச்சாவை தழுவிக்கொண்டான். இவருக்கு முன்னரேயே தாயக விடுதலை போரில் இணைந்திருந்த இவனது மூத்த சகோதரனும் பின்னர் மாவீரனானார் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்துலிங்கம் அமரவேல். அமரர் முத்துலிங்கம் அமரவேல் இவன் அல்வாய் கிழக்கைச் சேர்ந்தவன். எம்முடன் பி பிரிவில் படித்தவன். உறுதியான கட்டுடல் கொண்டிருந்த இவன் படிப்பிலும் விளையாட்டிலும் மிக திறமையாக செயல்பட்ட மாணவன். குறிப்பாக கணித பாடத்தில் மிகுந்த திறமை கொண்டிருந்தவன். இவன் ஒரு பொறியியலாளராகவோ அல்லது மருத்துவனாகவோ வருவான் என்று எங்கள் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டவன். 4 அண்ணாக்களுக்கும் 2 அக்காக்களுக்கும் பின்னர் பிறந்த கடைக்குட்டி. அமரவேல் தாயக மண்ணில் பற்றுக்கொண்டு 1991 தாயக விடுதலை போரில் தன்னை இணைத்துக் கொண்டவன். விடுதலை வேள்வியில் இவன் தொடக்க காலங்களில் வடமராட்சியின் அரசியல் பணிகளில் ஈடுபட்டு பின்னர் சார்ல்ஸ் ஆண்டனி படைப்பிரிவில் இணைந்து விடுதலை போரை முன்னெடுத்தவன். 21 ஆகஸ்ட் 1995 திருகோணமலை சாம்பல் தீவு 6ஆம் கட்டை ஸ்ரீலங்கா காவல் நிலையம் மீதான தாக்குதலின் போது மாவீரனானான். இவன் அரசியல் போராளியாக வடமராட்சியில் பணியாற்றிய காலங்களில் தொண்டமனாற்றுக்கு பதுங்கு குழிகள் அமைப்பதற்காகவும் மாவீரர் வாரங்களின் போது மாவீரர் துயிலும் இல்லங்களை துப்புரவு செய்வதற்காகவும் எம்மை அழைத்துச் சென்றவை இன்றும் பசுமையான நினைவுகளாக இருக்கின்றது. குலவீரசிங்கம் சிவதீபன். அமரர் குலவீரசிங்கம் சிவதீபன் இவன் திக்கத்தை புறப்படமாக கொண்டவன். ஹான்லி கல்லூரியில் பி பிரிவில் எம்முடன் படித்தவன். இள வயதிலேயே தாயக விடுதலை போரில் தீராப்பற்று கொண்டு அதில் பல முறை தன்னை இணைத்துக் கொள்ள முயற்சித்தான். இறந்தும் இறுதியில் தாயக காவல்துறையில் இணைந்து அதன் இராணுவ பிரிவில் பணியாற்றியவன். 1996 மார்ச் மாதம் 3ஆம் நாளன்று யாழ்ப்பாணம் நாவல்குழி தடைமுகாமில் காவலுக்கு இருந்தபோது ஸ்ரீலங்கா படையினரின் கூர எறிகணை வீச்சில் தன் 21ஆம் வயதில் வீரச்சாவடைந்தான். ராசரத்தினம் எட்வின்குமார். சக்கோட்டையில் பிறந்த ராசரத்தினம் எட்வின்குமார் எம்முடன் பி பிரிவில் கல்வி பயின்றவன். தாயக விடுதலைக்காய் தன் இன்னுயிரை ஈர்ந்தவன். விடுதலை போரில் வெளிக்கள வேலைகளில் ஈடுபட்டவன். வெளிக்கள வேலை முடித்து மீண்டு கொண்டிருந்த ஒரு பொழுதில் 16 ஜூலை 1996 அன்று மடத்தடியில் ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது ஏற்பட்ட நேரடி மோதலில் வீரச்சாவடைந்தான். ராஜேஸ்வரன் ஐங்கரன். தும்பளையை சொந்த இடமாக கொண்ட அமரர் ராஜேஸ்வரன் ஐங்கரன் அவர்கள் எம்முடன் சி பிரிவில் படித்தவர். ஓர் அக்காவும் ஓர் தங்கையும் இவருக்கு இருந்தனர். பாடசாலை காலங்களில் சாரணர் இயக்கத்தில் இணைந்திருந்தவன். இவன் தாயக விடுதலை போராட்டத்தில் இணைந்து சில ஆண்டுகள் மருத்துவ போராளியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவன் 1998 செப்டம்பர் மாதம் 8 இவ்வுலகை விட்டு நீங்கினான். துரை ராஜசிங்கம் விஜயமனோகர். ஆழிய வழியை சொந்த இடமாக கொண்ட அமரர் துரைசிங்கம் விஜயமனோகர் காப்போதா சாதாரண தரம் வரை யாழ் ஆழியவளை CCTM வித்தியாலயத்தில் கல்வி கற்று பின்னர் ஹான்லி கல்லூரியில் உயர்தரம் பயில்வதற்காக எம்முடன் இணைந்து கொண்டான். இவன் டி பிரிவில் உயர்தரம் படித்து பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்க நெறிக்கு தெரிவாகி பட்டத்தை பெற்ற பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக பணியாற்றியவன் என்பது குறிப்பிடத்தக்கது. 25 செப்டம்பர் 2010 அன்று இவ்வுலகினை விட்டு பிரிந்து சென்று விட்டார். சிவசம்பு சந்திரகுமார். அமரர் சிவசம்பு சந்திரகுமார் இவர் எம்முடன் சி பிரிவில் படித்தவன். பிறந்த இடம் சவனாய். இவனுக்கு ஓர் அக்காவும் உண்டு. பாடசாலையின் தொடக்க காலங்களில் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய இவன் மாவட்ட மட்ட போட்டிகளிலும் பங்கு பெற்றிருந்தான். ஆனாலும் பின்னர் விளையாட்டின் மீதான ஈடுபாட்டினை கைவிட்டு படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்த தொடங்கினான். பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பொறியியல் பீடத்தில்
குடிசார் இயந்திரவியலில் முதல் தர சித்தியடைந்து பொறியியலாளரானான். பல்கலைக்கழகத்தில் தன்னுடன் பயின்ற சக மாணவியை காதலித்து இல்வாழ்வில் இணைந்து கொண்டான். இவனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். 2017 நவம்பர் 4ஆம் நாளன்று அவன் இவ்வுலகை விட்டு நீங்கினான். சிவஞானம் அரவிந்தன் கரவட்டியை பிறப்பிடமாக கொண்ட அமரர் சிவஞானம் அரவிந்தன் ஹான்லி கல்லூரியில் பிரிவு டியில் எம்முடன் படித்தவன். மிக இளம் வயதிலேயே தாயக விடுதலையில் பற்றுக்கொண்டு 1988ஆம் ஆண்டில் விடுதலை போராட்டத்திற்கு தன்னை இணைத்து கொண்டான். ஆயினும் அன்றைய நிலையிலே அவரது வயதும் மெலிந்த உடல்வாகவும் காரணமாக சில மாதங்களின் பின்னர் அவரது வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டான். 1989இல் ஹான்லி கல்லூரியை விட்டு விலகியிருந்தான். புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வந்த அரவிந்தன் தனது அயராத உழைப்பாலும் கனடாவில் சொந்தமாக ஒரு போக்குவரத்து நிறுவனத்தையும் நடத்தி வந்தான். இல்லறம் சிறக்க ஓர் ஆண் குழந்தையும் ஓர் பெண் குழந்தைக்கும் நல்லதோர் தந்தையாக தன் மனைவிக்கு உற்ற கணவனாக வாழ்ந்து வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள் இவ்வுலகை விட்டு இயற்கை எய்தினான். எமது 50வது அகவையில் கால்பதிக்கும் இவ்வாண்டில் எமது பாடசாலையின் நண்பர்களான மறைந்த இந்த 8 நண்பர்களையும் நினைவு கூறுகிறோம்.